ஹரஹர நம பார்வதி பதஜே. ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம். அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, இப்போ நாம் பார்க்கறது அப்படிங்கிறது மிகவும் ஒரு அரிதான ஒரு விஷயம். நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம், நிறைய பேர் வருத்தமும் பட்டுருக்கலாம். என்ன விஷயம்னா, யார் ஜாதகம் எங்கே பார்த்தாலுமே தோஷம் அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னா தோஷம். ஏன் இந்த பிரச்சனை உருவாகுதுன்னா இந்த தோஷத்தினால் உருவாகுது. அதில் 1000 பிரச்சனைகள். கல்வியில் பிரச்சனை, திருமணத்தில் பிரச்சனை, குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை, கடனில் பிரச்சனை, பொருளாதாரத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, உடல் நலத்தில் பிரச்சனை, இப்படி பிரச்சனைகளோடு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு தோஷங்கள் காரணம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதே மாதிரி இந்த தோஷத்தை மட்டும்தான் இந்த ஜாதகங்கள் ஜோதிடங்கள்லாம் கொடுக்குமா, வேறு நல்லதே கொடுக்காதா அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு எழும். அந்த வகையில் ஆராய்ச்சி பண்ணி நாம் பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா, ஜோதிடத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. சில கிரகங்கள் சிலத்தோடு சேர்ந்திருந்தால், சில கிரகத்திற்கு முன்னாடி பின்னாடி சில கிரகங்கள் இருந்தால், சில கிரகங்கள் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று நீச்சம் பெற்றால், பார்வைப்பட்டால், இப்படி எல்லாம் கணக்கு இருக்குது. சும்மா எடுத்தோம் 12 கட்டத்தை பார்த்தோம் 5 நிமிஷத்தில் இது இப்படி தான் இதுதான் தோஷம்னு சொல்லி முடிக்கிறது ஜாதகம் அப்படிங்கிறது கிடையாது. ஆராய்ந்து பார்த்தோமேயானால் ஒருவருடைய ஜாதகத்துக்குள்ளே பலவிதமான புதையல்கள் ஒளிந்திருக்கும். நல்லா ஆராய்ந்து பார்க்கணும். ஒருத்தருக்கு அந்த தோஷம் இருக்கும், செவ்வாய் தோஷம் இருக்கும். அதை விட யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த ஜாதகத்தில் இருக்கும். ஆனால் இந்த யோகத்தை யாரும் சொல்கிறதில்லை. உனக்கு இந்த யோகம் இருக்குது, இந்த ஜாதகத்தில் இது இருக்கிறதுனால ஏகப்பட்ட யோகங்கள் உண்டு. அந்த யோகம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் இருந்ததுனால் இந்த தோஷம் அப்படிங்கிறது அடிபட்டு போயிடும். ஆனால் அந்த யோகத்தை பார்ப்பது அப்படிங்கிறது கடினம். இந்த கிரகம் பார்க்குது, இது நீச்சம், இது உச்சம், அப்படிலாம் கணித்து முறையாக பார்த்தால்தான் யோகத்தை கண்டுபிடிக்க முடியும். யோகத்தை கண்டுபிடிச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் எத்தனை பெரிய தோஷம் இருந்தாலும் அது விலகிடும் அப்படிங்கிறதா சாஸ்திரம். அந்த வகையில் யோகங்கள் அப்படிங்கிற என்ன யோகம்? யோகம்னா அதிர்ஷ்டம். எனக்கு இந்த யோகம் இருக்கா, எனக்கு இந்த அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்களா. அந்த யோகம் அப்படிங்கிறத கொடுக்குறதே ஜாதகம் தான். அவனுக்கு யோகம்டா, அவன் ஜாலியாக இருக்கான், அவராஜ வாழ்க்கை வாழ்கிறான். 4 பேர் நடந்து போயிட்டு இருப்போம், ஒருத்தனுக்கு மட்டும் கையில் கீழே இருந்து ஒரு 50 ரூபா 100 ரூபா பணம் கிடைக்கும், செயின் கிடைக்கலாம், மோதிரம் கிடைக்கலாம். 4 பேருக்கு 3 பேர் கண்ணில் படாது. இப்போ அவனுக்கு அந்த யோகம் எங்கேருந்து கிடைக்கிதுன்னா, அவன் ஜாதகத்தில் அந்த திடீர் யோகங்கள் அப்படிங்கிறது இருந்தால் நாம் அந்த மாதிரி திடீர்னு ஒரு நன்மையை பெறலாம். இப்போ அந்த யோகத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஜாதகத்தில் யோகங்கள் இருக்கா அப்படி பார்க்கும் பொழுது பலவிதமான யோகங்கள் சொல்கிறாங்க. அதில் 250 வகையான யோகங்கள் ஒரு ஜாதகத்துக்குள்ளே இருக்கும், ஒருத்தனுக்கு மட்டும். அதில் முக்கியமாக பிரிச்செடுத்தது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 24 யோகங்கள் நமக்கு முக்கியமாக நல்ல பலனை தரக்கூடிய விதமாக இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா துருதுரா யோகம்னு பேர் ஒன்றுக்கு. துருதுரா யோகம், அனபா யோகம் அப்படின்னு ஒன்று, சுனபா யோகம் அப்படிங்கிறது ஒரு யோகம், ஹேமத்ரிவ யோகம், கஜகேசரி யோகம், சந்திரமங்கல யோகம், அதிதி யோகம், சகட யோகம், வேசி யோகம், வாசி யோகம், சுய உபசாரி யோகம், பத்ர யோகம், ரிஜக யோகம், சகயோகம், ஹம்ச யோகம், மாலவிய யோகம், அஷ்டலக்ஷ்மி யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம், அகண்ட சாம்ராஜ்ய யோகம், வசுமதி யோகம், குரு சண்டால யோகம், காலசர்ப்ப யோகம், விபரீத ராஜயோகம், நீச்சபங்க ராஜயோகம். இதெல்லாம் தான் மெயினாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். யாராவது நல்ல ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சால் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. உங்கள் ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்குது, இதனால் நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி கடந்து வரலாம். அப்போது இந்த யோகங்கள் முக்கியமாக நான் சொன்னேன் 250 பிரித்து எடுத்ததில் இந்த 24 அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது. இந்த 24 யோகங்கள் எதனால் ஏற்படுகிறது, யார் ஜாதகத்தில் என்ன கிரகம் எப்படி இருந்தால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத தான் நாம் இப்போது விரிவாக ஒவ்வொரு 24 யோகம் பேரையும் சொன்னேன். ஒவ்வொன்றும் எப்படி உண்டாகுது, அதனால் என்ன நன்மை அப்படிங்கிறது தான் இப்போ விரிவாக நம்ம இந்த பதிவில் இப்போது பார்க்க போகிறோம். அதனால் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்தால்தான் இந்த என்னென்ன யோகத்தினால் நமக்கு என்னென்ன நன்மை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு நம்ம அதன் மூலமாக இந்த யோகம் எப்போ நமக்கு ஏற்படும், எப்போ இந்த காரியங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இனி விரிவாக ஒவ்வொரு யோகத்துக்குள்ளேயும் நம்ம போய் என்னென்ன பண்ணுறாருங்கிறத பார்ப்போம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய யோகம் சகட யோகம்னு பேர்.
சகடம் அப்படின்னால் வாகனத்துக்கு பேர், வண்டிக்கு பேர் சகடம். அப்போ இந்த யோகம் எப்போ ஏற்படுகிறது? எல்லாருக்கும் ஏற்படாது. வண்டி ஓட்ட தெரிஞ்சவனுக்கு வண்டி இருக்காது, வண்டி இருக்கிறவனுக்கு ஓட்ட தெரியாது. எல்லாரும் எல்லா வாகனங்களையும் இயக்க முடியாதுல்ல. விமானம் இருக்குது, கப்பல் இருக்குது, ரயில் இருக்குது, எத்தனையோ போக்குவரத்துகள். இப்போ இந்த போக்குவரத்து துறையை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த சகட யோகம். என்கிட்ட 4 கார் இருக்குன்னா எனக்கு ஓட்ட தெரியல, டிரைவரை வச்சு தான் ஓட்டணும் ஆசையாக இருக்கும், முடியாது. அப்போ அந்த டிரைவராக இருக்கிறவனுக்கு சைக்கிள் தான் வச்சுருப்பான், குழந்தை வீட்டில் நிறுத்திட்டு கார் எடுத்து இவனை கூட்டிகிட்டு போவான். அவனுக்கு அந்த யோகம் இருக்காது. வாகனத்தை அனுபவிப்பது அப்படிங்கிறது ஒரு யோகம். இப்போ இந்த சகட யோகம் அப்படிங்கிறது எப்போ ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனுக்கு குருவுக்கு 8 அல்லது 12 இருந்தால், அதாவது சந்திர பகவானுக்கு 8ஆம் இடத்துல குரு இருந்தாலும் 12ஆம் இடத்துல குரு இருந்தாலும் இந்த சகட யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது. சந்திர பகவான் நம்ம ஜாதகத்தில் எங்கே இருக்காருங்கிறத பார்க்கணும். அதிலிருந்து அவருக்கு 8ஆம் இடத்துல குரு இருந்தால் இந்த சகட யோகம். வாழ்க்கையில் ஒரு தடவைனாச்சும் அவன் காரோ பைக்கோ, எத்தனையோ ஆம்பிஷன் இருக்குல்ல. இப்போ படிக்கிற பசங்கள்லாம் இப்போ 10th படிக்கும் போதே பைக் வேணும்னு கேட்குறாங்க. லைசன்ஸே எடுக்கலைனாலும் பரவாயில்ல, அதே பெரிய பெரிய பைக் எல்லாம். இப்போ அந்த சகட யோகம்ங்கிறது இருக்குது. அப்பேற்பட்ட வாகனங்களும் சந்தையில் வருது. நாமெல்லாம் படித்த காலத்தில் நடந்து தான் போனோம். சைக்கிளில் போகிறதே பெரிய விஷயம். யாராக போனான்னா லிஃப்ட்டு கொடுங்க அப்படின்னு அந்த சகட யோகம் தான் நமக்குலாம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் பிறக்கும் பொழுதே வாகனத்தில் தான் பிறக்கிறோம். அப்போது இந்த வாகனங்கள் அப்படிங்கிறது யோகம் இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். காசு இருந்தால் அனுபவிக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். காசை வச்சுருப்போம், அதில் எத்தனையோ வகையான விதவிதமான விலை உயர்ந்த மதிப்புயர்ந்த கார்கள், மதிப்புயர்ந்த வாகனங்கள். கார்னு நான் குறிப்பிட முடியாது, வாகனம். அதில் நம்ம பயணிக்கணும், அனுபவிக்கணும், சொந்தமாக வச்சுக்கணும் அப்படின்னாலும் இந்த யோகங்கள் தேவைப்படுது. சில பேர் எப்போ ஏற்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் தனக்கு ராசின்னு ஒரு டப்பா மாதிரி ஒரு காரை தான் வச்சுருப்பான். அவனுக்கு அந்த யோகம் இருந்தாலும் பெரிய காரில் போக முடியாது. அவனுக்கு அதுதான் யோகம். நிறைய பேர் நீங்கள் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இது வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு இது நடந்துச்சு, அது நடந்துச்சு, இது யோகம். அதை விடாமல் விற்காமல் படுத்து பார்த்து அதிலேயே தான் பயணிப்பாங்க. இப்போ மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது சுத்தம் கூட துளி கூட மதிப்பே இருக்காது, இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. காரணம் அந்த யோகத்தை திறக்கு. சில பேருக்கு வாகனத்தில் யோகம், வண்டி வாங்கினா யோகம், அது வாங்குறதுக்கும் அமைப்பு வேணும். நிறைய பேர் ஜாதகமே என்கிட்ட பார்க்கும் பொழுது, இவனுக்கு வண்டி வாங்கி கொடுக்கலாங்களா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், இப்போ அஷ்டம் சனி வருது, அதெல்லாம் ரெண்டாவது. இந்த யோகம்ங்கிறது இருக்கணும். சகட யோகம்னு இருந்தால்தான் இவனுக்கு யோகம். அதாவது எப்போ ஏற்படுது? அதாவது சந்திர பகவானுக்கு 8ஆம் இடத்துல குருவும் 12ஆம் இடத்துல குருவும் இருந்தால் இப்பேற்பட்ட வாகனங்களையும் வாங்கக்கூடிய அமைப்பு. அது போக இந்த போக்குவரத்து துறை, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதில் பணியாற்றுறது, அதில் பணி உயர்வு, அதில் நல்ல பதவி, இதெல்லாம் கிடைக்கணும்னா டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறாங்கல்ல, போக்குவரத்து துறை. அது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். டாக்ஸியாக இருக்கட்டும், பைக்கே இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் வந்துருச்சு, அது பேர் சொல்ல முடியாது, அது ஒரு தனியார் நிறுவனம். அந்த மாதிரி இருக்கக்கூடியது காரு, அப்புறம் பஸ்ஸு, டூரிஸ்ட் பஸ்ஸு, டூரிஸ்ட் வேனு, விமானம், கப்பல், ரயில்வே, இதெல்லாமே போக்குவரத்து தான். இந்த மாதிரி துறையில் இருக்கிறவர்களுக்கும் இந்த சகட யோகம் இருந்தால் தான் அதில் பணியாற்ற முடியும். அதுலேயும் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, களப்பணியாளர்களும் இருக்காங்க. இப்போ இதில் எல்லாம் இந்த போக்குவரத்து துறையில் நமக்கு பதவி உயர்வு வேணும், சம்பள உயர்வு வேணும், கேட்ட இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னா அதுக்கு இந்த சகட யோகங்கிறது ரொம்ப அவசியம். அதுபோக நாம் வண்டி வாங்கிறதுக்கு, வண்டியில் போகிறதுக்கு, அனுபவிக்கிறதுக்கு, டிரைவிங் கெப்பாசிட்டி, இதுக்கு எல்லாமே இந்த சகட யோகம் இருந்தால்தான் நமக்கு இந்த வாகனத்தை இயக்க முடியும், அனுபவிக்க முடியும். இந்த சகட யோகம் நமக்கு இருக்கா, நம்ம விரும்பின வாகனத்தை வாங்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் சகட யோகம் கணிக்கும். இந்த சகட யோகம் நமக்கு இருக்குது அப்படின்னால் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி 8ஆம் இடத்துல சந்திரனுக்கு 8ல் குருவும் 12ல் குருவும் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா, நல்ல ஜாதகம் பார்க்க தெரிந்தவர்கிட்ட, நல்ல ஜோதிடர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை காண்பித்து, எனக்கு இந்த வாகன யோகம் சகட யோகம்ங்கிறது இருக்கா, நான் போக்குவரத்து துறையில் இருக்கேன், எனக்கு இதில் பணி உயர்வு சம்பள உயர்வுலாம் இருக்கா, இந்த விமானியாக போகலான் இருக்கேன், ரயில் டிரைவராக போகலான் இருக்கேன், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை சொந்த வாகனம் வாங்குறதா இருக்கேன் அப்படின்லாம் பார்த்துக்கிறோம்னா, குறிப்பாக இந்த குரு தசை அப்படிங்கிறது இல்லாத காலத்தில் இந்த யோகம்ங்கிறது ஏற்படும். அதை நம்ம ஜாதகத்தை பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்போது நல்ல ஜாதகம் பார்க்குறவங்கள்ட்ட உங்கள் ஜாதகத்தை கண்டிப்பாக காண்பித்து, இந்த யோகம் நமக்கு இருக்கா, நான் போக்குவரத்து துறையில் தான் பணியாற்றுறேன், அதில் எனக்கு எப்படி இருக்கும் இனிமேல் அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சொந்த ஜாதகத்தை பார்த்து இந்த சகட யோகத்தை முழுமையாக
அனுபவித்து வாகனங்களை வாங்கி மகிழுமாறு ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நாம் பார்க்கறது அப்படிங்கிறது பல பேருடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வருது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்திற்கு தடையாக விளங்கக்கூடிய ஒரு தோஷம். முக்கியமான காரணம் திருமணத்தை தள்ளி போக வைக்குது. என்ன வசதி வாய்ப்புகள், கல்வி, உத்தியோகம் இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனையினால் பல பேர் வாழ்க்கையில் திருமணம் தாமதமாகுது. இதை தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்காரக தோஷம். செவ்வாய் தோஷம் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தா, ஒருவருடைய ஜாதகத்தில் இந்தந்த ஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பகவான் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது ஏற்படுது. ஃபஸ்ட்டு லக்னம் அப்படிங்கிற 1வது வீடு, லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு அடுத்த வீடு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது ஸ்தானத்தில் 2ஆம் பாவத்தில் இருந்தால் இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 4ஆம் இடம் 4வது பாவம் அதில் இருந்தாலும் இந்த செவ்வாய் தோஷம்னு சொல்லுவோம். அப்புறம் 7ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ கலத்திரஸ்தானம் திருமணஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தாலும் செவ்வாய் தோஷம். கடைசியாக சொல்லக்கூடியது 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம். அப்போது லக்னம் 2, 4, 7, 8, 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத உறுதி செய்கிறாங்க. செவ்வாய் தோஷம்னா என்ன அப்படின்னா, செவ்வாய் இருக்கிறதுனால, செவ்வாய் தான் பொதுவாக பிளட்டுக்கு அதிபதி, ரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய் தோஷம்னு இருந்ததுனால் இவருடைய பிளட்டுக்கும் திருமணம் பண்ணி வரக்கூடிய மனைவிக்கோ கணவனுக்கோ அவங்களுடைய இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் சொல்கிறாங்கல்ல, அது மாறுபடும். அதனால தான் செவ்வாய் தோஷம் இருக்கிற ஜாதகம் செவ்வாய் தோஷத்தோடு தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஒன்று இருந்தால் இருதார யோகம், அந்த ரத்தம் பிளட்டு சூட் ஆகாமல் பிரச்சனைகளை கொடுக்குது வாழ்வியலில். செவ்வாய் தோஷம் இருந்தால் 2 தாரம், 2 கல்யாணம் பண்ணுறது, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, லவ் பண்ணி டிஸ்கண்டினியூ பண்ணுறது, கல்யாணம் ஆகி டைவர்ஸ் பண்ணுறது, நிறையா டைவர்ஸ் நடக்குதில்லை, அதுக்கெல்லாம் அது காரணம். அல்லது கல்யாண தாமதம், செவ்வாய் தோஷ ஜாதகம்னு ஒதுக்கிடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கான்செப்டுக்கும் சுத்தமாக இருக்கக்கூடிய ஜாதகம் தோஷம் இல்லாத ஜாதகத்திற்கும் ஒத்து வராது. குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கும். அப்போ அந்த இரத்த ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறது உண்டாக்கும். அதுதான் சாஸ்திர ரீதியாக இருதார யோகம்னு வைக்கிறான் செவ்வாய் தோஷம்னா. அதுக்கு எக்ஸம்ஷன் உண்டு, செவ்வாய் தோஷ விளக்கங்கள். இது கூட இது இருந்தால் இது தோஷம் கிடையாது. முதல்ல சொன்னேன் 2, 4, 8, 12, 7 லக்னம் இதில் இருந்தால் இது செவ்வாய் தோஷம். ஆனால் அந்த லக்னம் கடக லக்னமாக இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். சந்திரனுடைய வீடு. இன்னொன்று சிம்ம லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது, சூரியனுடைய வீடு. அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் லக்னம் கடக லக்னமாக இருந்தும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் எந்த கட்டத்தில் இருந்தாலும் நமக்கு செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது. அதே மாதிரி செவ்வாய் கூட நான் சொன்ன தோஷஸ்தானம் சொன்னல 2, 4, 8, 12, 7 இதில் கூட சந்திரனோ குரு பகவானோ சேர்ந்திருந்தாலும் செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது. பரிகார செவ்வாய் தோஷம் விதி விலக்கு அவனுக்கு. குரு பார்வை இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. குரு ஒரு இடத்துல இருக்கார், அவர் பார்க்க குரு எது பார்க்குறாரு, எப்போவே எங்கே பார்ப்பார்? 2, 5, 7, 9, 11 5 பார்வை, 5 வீட்டை பார்ப்பார். அவர் பார்வை பார்க்குற இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அந்த இடம் செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான இடமா இருந்தாலும் அந்த செவ்வாய் தோஷ நிவர்த்தி, செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது. அப்போது இது தெரியாமல் பொதுவாக நிறைய பேர் பார்த்தோம்னா இது செவ்வாய் தோஷம், இதனால் திருமணம் இந்த ஜாதகத்தை ஒதுக்கி பாவம் பார்த்தா பல பெண்களுடைய ஜாதகத்தில் 32 வயசு 33 வயசு ஆகி திருமணம் ஆகாமல் இருக்குது. அப்போது இந்த செவ்வாய் தோஷங்கிறது இந்தந்த இடத்துல இருந்தால் தோஷம், இப்படியெல்லாம் இருந்தால் தோஷம் இல்லை. லக்னத்தில் கடக லக்னமாக இருந்தும் கூட சந்திரன் குரு இருந்தாலும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் தோஷங்கள் விதிவிலக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ரொம்ப போட்டு குழப்பின்னு செவ்வாய் தோஷம்னு சொல்லி ஜாதகத்தை ஒதுக்க வேண்டாம். அதனால் இது செவ்வாய் தோஷம்னா பரிகார செவ்வாய் தோஷமா, தோஷ நிவர்த்தி ஜாதகமா, இது எக்ஸம்ஷனா, இது கிடையாதா, இது விலகிருச்சா, இப்படிலாம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம செவ்வாய் தோஷத்தை பற்றி பேசணும்.
ஆனால் இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் நன்மை தரக்கூடியவர் தான். இருக்கும் இடத்தை பொறுத்து பல நன்மையை கொடுப்பார். சேர்வார் சேர்க்கையின் மூலம் தோஷத்திலிருந்து விலகுவார். அப்போது அது எல்லாருக்கும் இருக்காது, ஏதோ ஒரு சில பேருக்கு அது இருக்கும். அப்படி இருந்தாலும் அதற்குண்டான பரிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த பரிகாரங்களை முறையாக பண்ணிட்டால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடுது. அதற்கப்புறம் அந்த ஜாதகத்துக்கு நல்ல திருமணம் அப்படிங்கிறதையும் செய்யலாம். எனவே செவ்வாய் தோஷம்னா இதுதான். இந்த மாதிரி இதை கூட இது சேர்ந்தால் இதுக்கு தோஷங்கள் கிடையாது அப்படிங்கிற நிறையா விதிவிலக்கு இருக்குது. அதனால் செவ்வாய் தோஷத்தை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம். அப்போது நமக்கு சொந்த ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கா தோஷம் இருக்கா கண்டுபிடிக்கணும், தெரிஞ்சுக்கணும், ஏன் தடையாகுதுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, சொந்த ஜாதகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டாலிங்கில் கீழே வாட்ஸ்அப்பில் நம்பர் வரும். அந்த நம்பருக்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்கள் சொந்த ஜாதகத்தையும் பார்த்து செவ்வாதோஷம் பரிகார செவ்வாதோஷமா, அடிபட்ட செவ்வாதோஷமா, இல்லை முழுமையான செவ்வாதோஷமா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுட்டு அதற்குண்டான பரிகாரங்களையும் பண்ணி தோஷத்தை விலக்கி நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த காரியத்தை எளிமையாக நடத்தி கொள்ளலாம்.